வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ்க்கு வெற்றி பெற்று இருப்பாரா, மிகப்பெரிய அளவில் ஆதரவு, இந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உறுப்பினர் மீட்பு கூட்டம் என்று உருவாக்கி சுயேட்சையாக ராமநாதபுரத்தில் நின்று சுயேட்சை சின்னத்தில் பாஜகவுடன் கைகோர்த்து தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வெற்றி வேட்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. பெரும்பான்மையுடன் வாக்குகளில் பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி பெறுவார் என்று ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் பாஜகவினர்களும் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க, அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு யோசனையில் இபிஎஸ் தரப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யோசனையில் இருக்கிறான். என்ன சொல்கிறாங்கன்னா, இபிஎஸ் தரப்பினர்கள் பலாப்பழத்தை நசுக்கி உள்ளே இருக்கும் பழத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய கொட்டையை எடுக்க போகிறோம் அப்படின்னு என்னதான் விமர்சனங்களை அடுக்கடுக்காக முன்வைத்திருந்தாலும் கூட பலாப்பழம் பார்த்திங்கன்னா வெளியே கூர்மையாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ்ஸின் பார்த்திங்கன்னா தோற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தலில் உருவாக போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அதிமுகவின் தலைமை மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட அது அடுத்த கட்டமாக செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவாக பார்க்கப்படுகிறதுனா, அதாவது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களுக்குன்னு தனி ஒரு படைபலம் இருக்குது. அந்த படைபலம் இந்த ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினர்கள் மொத்த பேருமே ஓபிஎஸ்க்கு தான் ஆதரவை அளிச்சிருக்காங்க, வாக்குகளை போட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் என்பது தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கு. இன்னும் தேர்தலுக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எண்ணிக்கைக்கு ஜஸ்ட் 3 days, ஓகேங்களா? அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக பார்க்கப்படுகிறது என்றால் 62 மணி நேரங்கள் இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை என்ன மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னதான் இருந்தாலும் கூட ஒரு பெரும் எடப்பாடி அணிக்கு தக்க பதிலடியை நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் கொடுப்பார்களா இந்த ஒரு தேர்தல் அன்று அப்படின்றது தான் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஓபிஎஸ் ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தரப்பு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, எங்கள் வேட்பாளர் ஜெயபாலன் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் இருக்கார். விஐபி ஸ்டார் தொகுதி அது. ஸோ அந்த இடத்துல அவருக்கான ஆதரவு இல்லாமல் போயிடுமா, அதற்கான அங்கீகாரம் இல்லாமல் போயிடுமா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறுவார். பாஜகவின் மூலமாக அவர் வெற்றி பெறுவாரை தாண்டி அதிமுகவினர்கள் மூலமாகவே அவர் வெற்றி பெறுவார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள் என்பதனை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் இந்த தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. சேனல் பக்கத்துடன் இணைந்து